அவ்வளோதான் மக்களே, எல்லாம் முடிய போகுது. ஏன்னா பார்வதிக்கு அங்கே ஒரே ஒரு ஆதரவு, கமருதீனை விட அமித் தான் இருக்கார். ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் அமித் கிட்ட ஷேர் பண்ணலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு பாரு வந்து அமித்தை ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கும் வந்து ஆப்பு வச்சுட்டாங்க சாந்திரா அவர்கள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்திரா வந்து லைவில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அமித் கிட்ட, பார்வதியை நம்பாதீங்க. என்ன ரீசன்னா, இவரோட ஹஸ்பண்ட் பிரஜின் வந்து சொன்னாங்களா, பாரு வந்து நீ சொல்கிறது இன்னொரு கேங்க்கு எடுத்துன்னு போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாந்திராவோட விஷயத்தில். ஸோ அமித்துக்கு என்ன வருத்தம்னா, கனி வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேத்தோட எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், பாரு எங்கே இருக்காங்களோ அங்கே தான் வந்து அமித் இருக்குன்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அமித்துக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. அது ஏன் வந்து இப்படி பேசுகிறாங்க, இந்த வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து விக்ரம், எஃப்ஜே, சபரி, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு தம்பி அண்ணனாக பார்க்க முடியுதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா? இப்போ நான் பாருக்கிட்ட பேசுகிறதா வந்து பெரிய பிரச்சனையா? இப்போ நான் அவள் சொல்கிறது கேட்டுட்டு அப்படியே வந்து நான் பண்ண போகிறேன்னா எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அமித் வந்து பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து சாந்திரா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி சாந்திரா ஒரு விஷயம் அமித் காதில் போட்டு விட்ருக்காங்க. என்னென்னா, பார்வதியை நம்பாதீங்க, ஏன்னா பிரஜின் வந்து சொல்கிறாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ கனி வந்து சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு தெரியுமா பார்வதி எந்த மாதிரி பேசிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எப்படி வந்து கனிக்கிட்ட போகுது யாருக்கு தெரியும்? ஒருவேளை பாரு வந்து டிஸ் பண்ணி வந்து கனிக்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு கனி உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கும் நடந்தது, இப்போ அது அப்படியே உங்களுக்கு நடந்த மாதிரியே இருக்குது, நடக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரஜின் வந்து சொல்லும் போது வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன், ஏன்னா பாரு வந்து அங்கே இங்கேயும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அப்படியா மக்களே, நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. பாரு என்ன தான் வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசினாலும் அந்த விஷயம் அப்படியே வந்து எடுத்துன்னு போய் யாரை பற்றி பேசினாங்களோன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ஆர்வம் இருக்கனால எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுவாங்க. ஆனால் இங்கேயும் அங்கேயும் போட்டு கொடுத்து கேம் ஆடுறதுலாம் வந்து பாரு இதில் டிக்ஷனரியிலே கிடையாது. இந்த பிரஜன் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து அமித்துக்கு வந்து அது சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து ஒரே அடியாக குறைக்க சொல்ல இந்த பேசுகிறது, ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் பேசுகிற ஒரு டைப் தான் பாருன்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போது அமித்தோட ஒய்ஃப் வருவாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, பாரு பேச்சுட்டு இந்த ஆள் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இனிமேல் இவ்வளோ நாள் வந்து பாருக்கு நல்லா தான் இருந்தது, எல்லா ஃபேமிலியும் இருந்தப்போ சூப்பராக வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் இனிமேல் வந்து அமித்தோட ஃபேமிலி வருவாங்க, அதுக்கப்புறம் ஆரோட ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரும்போது என்னென்னா, அப்புறம் அரோரோட ஃப்ரெண்டு வேறு வரா. ஸோ இவங்களாம் வந்து பாரு வச்சு செய்கிறதுக்காகவே வர்ற மாதிரி தான் இருக்குது மக்களே. நம்ம வெளியும் பார்த்துருக்கோம், இவங்களோட இன்டர்வியூ எல்லாமே வந்து வன்மன்னா அவ்வளோ வன்மம் பாருக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டான டைமில் நம்ம சாந்திராவும் இந்த விஷயம் வந்து போட்டு விட்டாங்களோ, அப்புறம் சாந்திரா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்த வந்து சிவரஞ்சினி, அதாவது அமித்தோட ஒய்ஃபையும் வந்து வெளியிருந்து வந்து சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறதாவது நீங்கள் வந்து ரியலாக வந்து எடுத்துப்பீங்க. ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல முடியும், பாரு நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி போட்டு விட்றா பாருங்களேன். ஸோ எனிவே இது சாந்திரா சொன்ன கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பாரு அந்த மாதிரி வந்து அங்கேயும் இங்கேயும் போய் பேசுனதில்லை. ஸோ தப்பான ஒரு விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுதான் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு சாந்திரா சொல்லிட்டுருக்காங்க. அவங்க நம்புறதும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க. என்னதான் மனுஷனுங்களோ தெரியல மக்களே. அமித் ஏற்கனவே வந்து குழம்பிட்டுருக்காங்க. இப்போ சாந்திராவோட இந்த பேச்சு வரை கேட்டுட்டு நாளையிலேருந்து என்ன அட்டவசம் பண்ண போகிறான்னு தெரியல. இனிமேல் பாருக்கு நடக்கிற இல்லைனா வரப்போகிற நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பாரோட ஃபேமிலி, அமித்தோட ஃபேமிலி, ஸோ இவங்கெல்லாம் வந்து வந்தால் பாரோட நிலைமை என்னாவும் தெரியல. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் கனி வந்து ரொம்ப நல்லவங்க ஆகிட்டாங்க. அவங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, எல்லாமே வந்து பாருவால தான். சரியா மக்களே?